ரைட். சிக்கலின் பகுதியில் கடைசி பாட்டான டி மாய்வரின் தியரம், டி மாய்வரின் தியரம் அல்லது டி மோவரின் தியரம்னு சொல்லுவாங்க, டி மோவரின் தேற்றம்னு சொல்லுவாங்க. அது 2019ஆம் ஆண்டில் புதிதாக பாடத்திட்டத்தில் இணைக்கப்பட்ட ஒரு பகுதி. சின்ன ஒரு தியரி. அந்த தியரியையும் சில கணக்குகள் அதை அந்த தியரியை வச்சு எப்படி அணுகலாம்ன்றதையும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ரைட். முதல்ல எங்களுக்கு தெரியணும், ஒரு சிக்கல்ன்றது எப்பயும் z சமன் x + iy என்ற வடிவத்தில் எழுதலாம். அதே நேரம் இதே சிக்கலை நாங்கள் முனைவால் கூற்று வடிவத்தில் மாற்றினால், முனைவால் கூற்று வடிவத்தில் மாற்றுற நேரம் z சமன் r cos θ சக i sin θ வடிவத்தில் எனக்கு எழுதலாம். இங்கே ஆர்ன்றது அந்த சிக்கலின் மட்டு, தீட்டான்றது அந்த சிக்கலனின் வீசல். ரைட். எந்த ஒரு சிக்கலனையும் எனக்கு r cos θ சக i sin θ வடிவத்தில் எனக்கு எழுதலாம். ரைட். இப்போ இந்த முனைவால் கூற்று வடிவத்தில் உள்ள ஒரு சிக்கல் எண்ணுக்கு, ரைட், இந்த முனைவால் கூற்று வடிவத்தில் உள்ள ஒரு சிக்கல் எண்ணுக்கு எனக்கு ஒரு அடுக்கு தேவைப்படுது. அதாவது ஏதோ ஒரு அடுக்கு, எண்ணாம் அடுக்கு தேவைப்படுது. உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு 5ஆம் அடுக்கு எனக்கு தேவைப்படுது. அப்படி தேவைப்பட்டால் நாங்கள் வளமையாக பொதுவாக செய்கிற எல்லாருமே செய்கிற வேலை என்னென்றால், இது 5 தடவை போட்டு பெருக்க வரும். அப்படிதான் எனக்கு 5ஆம் அடுக்கு கிடைக்கும். ரைட். 5ஆம் அடுக்கு கிடைக்கும். ஆனால் டி மோய்வர் ஒரு வழி சொன்னார் என்னென்றால், இந்த r cos θ சக i sin θன்ற சிக்கல் எண்ணுக்கு 5ஆம் அடுக்கு எடுக்கிற நேரம், 5ஆம் அடுக்கு எடுக்கிற, உதாரணம் எண்ணாம் அடுக்கு எடுக்கிற நேரம், இந்த சிக்கலின் எந்த வடிவத்தில் வரும்னால் z இன் எண்ணாம் அடுக்கு சமன் r இன் எண்ணாம் அடுக்கு cos n θ சக i sin n θ என்ற வடிவத்தில் வரும். ஆறுன்றது மட்டு பெருமதி, ஒரு எண் பெருமானம், பூஜ்ஜியத்தை விட பெரியதொரு எண் பெருமானம். ஆகவே அவருடைய அடுக்காகவும் உள்ளுக்கு இருந்த தீட்டா வீசல் எண் மடங்காகவும் பெருக்கப்பட்டிருக்கும். இதுதான் டி மோய்வர் சொன்ன விதி. இங்க எண்ணுன்றது எந்த ஒரு இலக்கமாகவும் இருக்கலாம். ஒரு நேர் எண்ணாக இருக்கலாம், ஒரு மறை எண்ணாக இருக்கலாம், பூஜ்ஜியமாக இருக்கலாம், ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்கலாம். ரைட். அப்ப எண் ஒரு நேர் முழு எண்ணாக இருக்கலாம். முதலாவது நேர் முழு எண்ணாக காணப்படலாம். அல்லது எண் ஒரு மறை முழு எண்ணாக காணப்படலாம். அதுவும் அல்லாட்டி எண் பூஜ்ஜியமாக காணப்படலாம். அதுவும் அல்லாமல் எண் ஒரு விகிதமுறு எண்ணாக காணப்படலாம். இப்படி சொன்னால் அதுக்கு ஒரு நிறுவனம் கட்டாயம் இருக்கணும். ரைட். அதுக்கு ஒரு நிறுவனம் கட்டாயம் இருக்கணும். இதை நாங்கள் எந்த முறையில் நிறுவ போறோம்னால், கணித தொகுத்தரவு முறையில் இந்த முடிவை நாங்கள் உண்மையிலும் நிரூபிப்போம். ரைட். கணித தொகுத்தறிவு முறையில் இந்த முடிவு உண்மையிலும் நிரூபிப்போம். எங்களுக்கு தெரிஞ்ச முடிவு என்னென்றால், பொதுவாக நாங்கள் கணக்குகள் செய்கிற நேரம் எடுக்கிறது மட்டு பெருமதி 1 தான் எடுப்போம். ரைட். ஓரளவு நீளமுள்ள ஓரளவு மட்டு பெருமதி ஒரு சிக்கல், அதைத்தான் நாங்கள் பொதுவாக கருதுவோம். கட்டாயம் இல்லை. மட்டு பெருமதி வேறொரு நம்பர் வந்திருந்தாலும் அடுக்குகளில் போடலாம்னு அவங்க சொன்ன இப்போ. ஆனால் பொதுவாக நாங்கள் கருதுறது மட்டு பெருமதி 1ஆக உள்ள சிக்கல் எண்கள். அப்போ cos θ சக i sin θ இருக்கிறது எண்ணாம் அடுக்கு சமன் cos n θ சக i sin n θ நான் நிறுவனம். ரைட். cos θ சக i sin θ இருக்கிற சிக்கல் என்ற எண்ணாம் அடுக்கு cos θ சக cos n θ சக i sin n θ நான் நிறுவனம். ரைட். அப்போ முதலாவது கணித தொகுத்தறிவு முறையை பயன்படுத்த போறேன். கணித தொகுத்தறிவு முறையில, ரைட், முதலாவது கேஸ்ல நான் எது நிறுவ போறேன்னால், எண் ஒரு நேர் நிறை எண். எண் நேர் நிறை எண் ஆகிற சந்தர்ப்பத்தில் இந்த முடிவு உண்மைன்னு நான் காட்ட போறேன். ரைட். எண் ஒரு நேர் நிறை எண். அப்போ கணித தொகுத்தறிவு பயன்படுத்துகிற நேரம் உங்களுக்கு தெரியும், முதலாவது நிபந்தனை உண்மைன்னு காட்டணும். அதாவது எந்த ஒரு நேர்நிறை எண்ணுக்கும் இந்த முடிவு உண்மையாக இருக்கணும் என்றால், முதலாவது நேர்நிறை எண் அல்லது முதலாவது நிபந்தனை யார் என்றால் n சமன் 1 என்ற சந்தர்ப்பம். நேர்நிறை எண்கள் ஆரம்பிக்கிறது 1.
ரைட். அப்போ n சமன் ஒன்றுன்ற முதலாவது நிபந்தனைக்கு இவர் உட்படுறாருன்னு பார்ப்போம். n சமன் ஒன்று பிரதியிட்ட நேரம் LHSல வாரது cos தீட்டா சக i sin தீட்டாட முதலாம் அடுக்கு. இது cos தீட்டா சக i sin தீட்டா அப்படியே போடலாம். RHSல இருக்கிறது யார் என்றால் cos ஒரு தீட்டா சக i sin ஒரு தீட்டா. இதுவும் cos தீட்டா சக i sin தீட்டா. ஆகவே n சமன் ஒன்றாக முடிவு உண்மை. ரைட். n சமன் ஒன்றாக முடிவு உண்மை. இப்போ பொதுவாக ஒரு நம்பர் எடுப்போம். n சமன் p என்ற ஒரு நம்பர். ரைட். பொதுவானது ஒரு நம்பர் n சமன் p என்ற ஒரு நம்பர். n சமன் p க்கு உண்மை என்க. ரைட். n சமன் p க்கு உண்மை என்க. அப்ப n இங்க p என்றது யார் என்றால் ஒன்றுக்கு பெரிதாகவோ சமனாகவோ உள்ள ஒரு நேர் நிறையன். ரைட். ஒன்றுக்கு சமனாகவோ பெரிதாகவோ உள்ள ஒரு நேர் நிறையன். ரைட். n சமன் p க்கு உண்மை என்று நாங்கள் கருதினால் cos தீட்டா சக i sin தீட்டா இவருடைய p ஆம் அடுக்கு சமன் cos p தீட்டா சக i sin p தீட்டாவாக இருக்கு. ரைட். இந்த முடிவு உண்மைன்னு நாங்கள் கருதுறோம். இப்போ என்ன செய்ய போறோம்? கணித தொகுத்தறி முறையில் அடுத்த ஸ்டெப் p சக ஒன்றுக்கு உண்மை என்று காட்டணும். அதாவது இதுல லாஜிக் என்னென்றால் n சமன் p க்கு உண்மைன்னு எடுத்திருக்கிறோம். அப்ப இதுக்கு அடுத்துள்ள நம்பர் p சக ஒன்றுக்கு உண்மைன்னு நாங்க காட்டிட்டோம்னால் ரைட், p வந்து ஒன்றுக்கு சமனாகவும் பெரிதாகவும் இருக்கலாம். அப்ப p சமன் ஒன்றுக்கு உண்மைண்டா ரெண்டுக்கு உண்மை, ரெண்டுக்கு உண்மைண்டா மூன்றுக்கு உண்மை, மூன்றுக்கு உண்மைண்டா நாலுக்கு உண்மை. இது அப்படியே கண்டினியூ ஆகும். ரைட். அப்ப p க்கு உண்மைன்னு எடுத்திருக்கிறோம். p சக ஒன்றுக்கு உண்மைன்னு காட்டிட்டால் எல்லா நேர்நிறை எண்களுக்கும் இந்த முடிவு உண்மை. ரைட். இப்ப n சமன் p சக ஒன்றை கருதின். n சமன் p சக ஒன்றை கருதின். cos தீட்டா சக i sin தீட்டாவின் p சக ஓராம் அடுக்கு இதற்கு எழுதலாம் எப்படின்னா cos தீட்டா சக i sin தீட்டாவின் p ஆம் அடுக்கு தர cos தீட்டா சக i sin தீட்டான்னு எழுதலாம். ரைட். cos தீட்டா சக i sin தீட்டான்னு எழுதலாம். இப்போ இந்த cos தீட்டா சக i sin தீட்டான்றவரை நாம யார i sin தீட்டாவின் p ஆம் அடுக்குன்றவர் யாரை எடுத்திருக்கோம் என்றால் cos p தீட்டா சக i sin p தீட்டான்னு எடுத்திருக்கோம். cos p தீட்டா சக i sin p தீட்டா. இவர்தான் cos தீட்டா சக i sin தீட்டா விட p ஆம் அடுக்கு. அவரோட பெருக்க பொருள் cos தீட்டா சக i sin தீட்டா. ரைட். இப்போ பெருக்கலை செய்யறதுக்காக நான் மேலுள்ள இதெல்லாம் அழிக்கிறேன். ரைட். ஓகே. பெருக்கினால் என்ன வரும்னா cos p தீட்டா cos தீட்டாவோட பெருக்கப்படும். cos p தீட்டா cos தீட்டா சக i தர ரைட். இதிலே ஒரு i வரும், இதிலேயும் ஒரு i வரும். ஆஹா, i பொது எடுத்தால் sin தீட்டா cos p தீட்டா சக cos தீட்டா sin p தீட்டா. ரைட். இவரால் பெருக்கிறேன், சாரி இவரால் பெருக்கிறேன், இவரால் பெருக்கிறேன். சக i வர்க்கம் sin p தீட்டா sin தீட்டா. ரைட். இவரோட பிராக்கெட் நீக்கினா வரப்போற விடை உங்களுக்கு தெரியும். i வர்க்கம்ன்றது சய ஒன்று. ரைட். அதான சிக்கல் எண்களோட அடிப்படை. i வர்க்கம்ன்றது -1. அப்ப இதுக்கு பதிலாக நான் சய ஒன்றை போட்டு இந்த மெய்க்கூறுகள் ரெண்டையும் ஒன்றா எழுதினால் cos p தீட்டா தர cos தீட்டா சய sin p தீட்டா தர sin தீட்டா. ரைட். சக i sin தீட்டா cos p தீட்டா சக cos தீட்டா sin p தீட்டா. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இது cos a cos b சய sin a sin b என்ற வடிவம். ஆகவே இவர் எனக்கு எழுதலாம் எப்படி என்றால் cos p தீட்டா plus தீட்டா. அப்போ நான் தீட்டாவை பொது எடுத்தால் p plus 1 தீட்டா சக i
ரைட் ஐ. இந்த sin தீட்டா cos p தீட்டா இது என்ன வடிவம் என்றால் sin a cos b cos a sin b வடிவம். ஆகவே இவர் எனக்கு எழுதலாம் sin தீட்டா plus p தீட்டான்னு எழுதலாம். அதாவது தீட்டாவை பொது எடுத்தால் p சக ஒரு தீட்டான்னு எழுதலாம். இது நான் யாருக்கு நிறுவிட்டு வந்தேன் என்றால் cos தீட்டா சக i sin தீட்டா விட p சக ஓராவது அடுக்கு. ரைட், p சக ஓராவது அடுக்கு. அப்போ நான் n எடுத்தால் இந்த தீட்டாவோட பெருமதி n தீட்டான்னு வந்துருந்துச்சு. அப்போ p சக ஒன்று எடுத்து நான் நிறுவிட்டு வர நேரம் p சக ஒரு தீட்டான்னு வந்திருக்குது. ஆகவே இறுதியாக நான் சொல்ல போகிற முடிவு என்னென்றால் n சமன் p பிளஸ் 1க்கும் உண்மை, n பிளஸ் 1க்கும் உண்மை. ஆகவே கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின்படி எல்லா நேர்நிறை எண்களுக்கும் உண்மை. ரைட், எந்த ஒரு நேர்நிறை எண்ணாக இருந்தாலும் இந்த முடிவு உண்மை என்று நான் நிரூபிக்கிறேன். எந்த முடிவு? cos தீட்டா சக i sin தீட்டாவின் எண்ணாம் அடுக்கு சமன் cos n தீட்டா சக i sin n தீட்டா. இந்த முடிவு உண்மை நேர்நிறை எண்களுக்கு நிரூபிக்கிறேன். ரைட், இப்போ மறை எண்களுக்கு ரைட், என்னன்றது ஒரு மறை எண்ணாக இருக்கிறோம். அதாவது சய m ஆக நான் பிரதியீடு செய்கிறேன். இங்கு m யார் என்றால் m பூஜ்ஜியத்தை விட பெரியதொரு பெருமதி. ரைட், அப்ப எண்ணுக்கு வரப்போற பெருமதி கட்டாயம் மறை எண்ணா தான் இருக்கு. ரைட், இப்போ நான் போட்டால் cos தீட்டா சக i sin தீட்டாட எண்ணாம் அடுக்குன்னு போடுற நேரம் இவர் எனக்கு எழுதலாம் cos தீட்டா சக i sin தீட்டாட சய எம்மாம் அடுக்கு, எண்ணுக்கு பதிலாக சய என்று போடலாம். ஆகவே இவர் ஒன்றின் கீழ் cos தீட்டா சக i sin தீட்டா இவரோட m என்று போடலாம். mன்றது பூஜ்ஜியத்தை விட பெரிய ஒரு பெருமதி, அதாவது ஒரு நேரெண். ஆகவே நேரெண்களுக்கு ஏற்கனவே நிறுவிட்டோம். அப்ப இங்க நான் நேரடியாக எனக்கு போடலாம் ஒன்றின் கீழ் cos m தீட்டா சக i sin m தீட்டான்னு போடலாம். ரைட், இன்னமும் எனக்கு தேவையான முடிவு கிடைக்கல. அப்ப இந்த பாட்டை அழிச்சிட்டு இதை இன்னும் சுருக்கி பார்ப்போம். இதை சுருக்கினால் ஒன்றின் கீழ் cos m தீட்டா சக i sin m தீட்டா இருக்குது. இது மேலே கீழையும் இவரோட உடன்புணரி அளவு இருக்கிறது. உடன்புணரின்னு சொல்ற நேரம் x சக iy இன் உடன்புணரி x சய iy. ஆகவே இவரின் உடன்புணரி cos m தீட்டா சய i sin m தீட்டா. அவரால் நான் மேலேயும் கீழையும் பெருக்கினால் m தீட்டா சய i sin m தீட்டா கீழே ரைட் a சய b a சக b என்ற வடிவத்தில் பெருக்கப்படும். ஆகவே cos வர்க்கம் m தீட்டா சய i வர்க்கம் sin வர்க்கம் m தீட்டான்னு வரும். ரைட், இப்ப சுருக்கினால் cos m தீட்டா சய i sin m தீட்டா கீழே cos வர்க்கம் m தீட்டா. ரைட், இந்த i வர்க்கத்துக்கு பதிலாக எனக்கு சக ஒன்று போடலாம். ஆகவே இது சக sin வர்க்கம் m தீட்டாவாக இருக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும் cos வர்க்கம் தீட்டா சக sin வர்க்கம் தீட்டா. cos வர்க்கம் a சக cos வர்க்கம் b, cos வர்க்கம் a சக sin வர்க்கம் என்றது எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒன்றுதான். ஆக கீழுள்ள பெருமதி ஒன்று. அப்ப மேலுள்ள பெருமதி எனக்கு வந்திருக்குது cos m தீட்டா சய i sin m தீட்டான்னு வந்திருக்கு. sin m தீட்டான்னு வந்திருக்கு. இது நியம வடிவம் அல்ல, வளமையா சொல்லப்பட்ட நியம வடிவம் அல்ல. ஆகவே இவர்லையும் ஒரு மாற்றத்தை செய்யணும். நியம வடிவம் சொன்னா நடுவில் பிளஸ் இருக்கணும். cos தீட்டா சக i sin தீட்டா தான் முனைவாழ் கூட்டு வடிவத்தில் நியம வடிவம். இங்க மைனஸ் இருக்கிறனால என்ன செய்ய போறேன்டா, இந்த மைனஸ் இந்த கோணத்துக்கு உள்ளுக்கு அனுப்ப போறேன். ரைட், இந்த மைனஸ் இந்த கோணத்துக்கு உள்ளுக்கு அனுப்ப போறேன். அதாவது sin மைனஸ் தீட்டான்றது மைனஸ் sin தீட்டா. அப்போ மைனஸ் sin தீட்டாவை எனக்கு sin மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். அதாவது cos, இதையும் நான் மைனஸ் தீட்டான்னு எழுதுறேன். காரணம் cos மைனஸ் தீட்டான்றது cos தீட்டா தான். சக i sin மைனஸ் m தீட்டா
இந்த மைனஸை நான் கோணத்துக்குள்ள அனுப்பிட்டேன். இப்போ நீங்கள் சுருக்கி பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வெளியே வந்து திரும்ப பழைய சார்பே கிடைக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இது நியம வடிவத்தில் இருக்குது. கோணங்களும் சமனாக இருக்குது. இங்கே இருக்கிற கோணம் தான் இங்கேயும் இருக்குது. அதே நேரம் நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஆகவே இது நியம வடிவம். இப்போ இந்த மைனஸ் எம்முக்கு பதிலாக நாம் எடுத்த பிரதியீடு யார் என்றால் என். இந்த மைனஸ் எம்முக்கு பதிலாக நான் எடுத்த பிரதியீடு என். ஆகவே இது ஒரு மறை எண்ணாக இருந்தால் கூட, என்னன்றது ஒரு மறை எண்ணாக காணப்பட்டாலும் இந்த முடிவு உண்மையானது. ரைட். இப்போ இதில் இந்த செக்ஷனில் எப்படி கேள்விகள் வரும், அதாவது இதுவரைக்கும் படித்ததில் இதுவரைக்கும் சொன்னதுகளில் எப்படி கேள்வி வரலாம்னா சில உதாரண கேள்விகள் சொல்லித்தார். முதலாவது cos 2θ சக I sin 2θவின் மூன்றாம் அடுக்கு cos 3θ I sin 3θவின் நாலாம் அடுக்கு கீழே cos 3θ சக I sin 3θ ரெண்டாம் அடுக்கு cos 4θ சக I sin 4θ சய மூன்றாம் அடுக்கு. ரைட். சய மூன்றாம் அடுக்கு சமன் 1 என காட்டுக. ரைட். சமன் 1 என காட்டுக. இப்போ இதெல்லாமே வளமையான வடிவத்தில் இருக்குது. இது மட்டும் தான் வித்தியாசமாக இருக்கிறதே தவிர, முனைவாள் கூட்டு வடிவத்தை விட வித்தியாசமாக இருக்கிறதே தவிர மற்ற எல்லாமே வளமையான வடிவத்தில் காணப்படுது. அப்போ இவருக்கு எனக்கு எழுதலாம் காஸ், இந்த அடுக்கை நான் கோணத்துக்கு உள்ளுக்கு விடலாம். அதுதான் இப்போ தீமாவின் தியரத்தில் படிச்சிருக்கிறேன். அப்போ இங்கே வரப்போகுது காஸ் 6θ சக I sin 6θ. ரைட். கீழே இவரையும் எனக்கு உள்ளுக்கு விடலாம். காஸ் 6θ I sin 6θவாக இருக்கு. ரைட். இவரில் ஒரு மாற்றத்தை செஞ்சாகணும். இப்போ நான் மறையனுக்கு நிறுவின மாதிரி இதை -3θவாகவும் சக I sin -3θவாகவும் எனக்கு போடலாம். ரைட். இவரை cos -3θவாகவும் சக I sin -3θவின் நாலாம் அடுக்காகவும் போடலாம். கீழே இந்த அடுக்க நான் இவர்களுக்கு பெருக்கினால் சய 12θ. ரைட். சய 12θ சக I sin சய 12θ. ரைட். இப்போ இங்க இருக்கிற ரெண்டுமே ஒரே கணியங்கள். ஆகவே இவரும் வெட்டுப்பட எனக்கு மிஞ்ச போறது யார் என்றால் இவரையும் எனக்கு இன்னும் சுருக்கலாம். எப்படி என்றால் இந்த அடுக்கை எனக்கு உள்ளுக்கு விடலாம். ஆகவே சய 12θ சக I sin சய 12θ. இதேதான் கீழையும் காணப்படுது. cos சய 12θவாகவும் சக I sin சய 12θவாகவும் காணப்படுது. இது சமன் 1. இது சமன் 1. ஆகவே இந்த கோவை எடுத்து சுருக்கி RHS கொண்டு வந்திருக்கேன். ரைட். இன்னொரு உதாரண கணக்கு தரேன், நீங்க ட்ரை பண்றது. ஒன்று சய cos 2θ சக I sin 2θ கீழே ஒன்று சக cos 2θ சக I sin 2θ. திரிகோண கணித அறிவையும் பயன்படுத்தி இவருடைய மூணாம் அடுக்கு சமன் -I tan கணம் θ என காட்டுக. ரைட். கொஞ்சம் திரிகோண கணித அறிவை பயன்படுத்தி டி மோய்வரின் தியரத்தை பயன்படுத்தி இந்த கணக்கை செய்யலாம். ரைட். அடுத்து இப்ப Z ஒரு சிக்கலெண் cos θ சக I sin θவை குறிப்பிட்டால் Z இன் எண்ணாம் அடுக்கு சமன் cos nθ சக I sin nθ நிறுவினம். ரைட். இது டி மோய்வர் சொன்னது, அதை நிறுவியும் எடுத்திருக்கேன். இப்போ
இதுல பயன்பாடுகள் என்னென்னு பார்த்தோம்னா இதுக்கு இன்னொரு இதுவரைக்கும் படிச்சதுல இன்னொரு தியரமும் எனக்கு தேவைப்படும். அதாவது இன்னொரு தேற்றமும் இன்னொரு பாடப்படமும் எனக்கு தேவைப்படும். ஈருறுப்பு விரிவு. ரைட், ஈருறுப்பு விரிவு. ஏ சக பியின் எண்ணாம் அடுக்குன்னு எழுதினால், ரைட், ஏ சக பியின் எண்ணாம் அடுக்குன்னு சொல்றது இவரோட விரிவு நாம் படிச்சிருக்கேன். NC0 A in எண்ணாம் அடுக்கு சக NC1 A in n psi 1 to B, NC2 A in n psi 2 B வர்க்கம் சக இப்படியே போயிட்டு இறுதி உறுப்பாக NCR எழுதும் NCR A in n minus R B in R சக இப்படியே போயிட்டு இறுதி உறுப்பாக NCN B in N கிடைக்கும். இது ஈருறுப்பு விரிவு. இதையும் டி மோய்வரின் தியரத்தையும் எப்படி பயன்படுத்தலாம், ரைட், எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்க போறோம். ரைட், ஒரு உதாரண கணக்குல வழங்கப்படுத்துறேன். உதாரணத்துக்கு சின்ன கணக்கு cos θ சக I sin θ வர்க்கம். ரைட், cos θ சக I sin θ வர்க்கம். இந்த வர்க்கத்தை எனக்கு எழுதலாம் எப்படி என்றால் டி மோய்வரின் தேற்றத்தின்படி cos 2 தீட்டாவாகவும் சக I sin 2 தீட்டாவாகவும் எழுதலாம். சரியோ, cos 2 தீட்டாவாகவும் சக I sin 2 தீட்டாவாகவும் எழுதலாம். எழுதின பிறகு இப்போ நான் இடது கை பக்கம் உள்ளதை உள்ளவர்கிட்ட விரிவு எழுத போறேன். அதாவது இந்த மாதிரி cos வர்க்கம் தீட்டா சக 2I sin தீட்டா cos தீட்டா சக I வர்க்கம் sin வர்க்கம் தீட்டா. ரைட், இதை நான் சுருக்கினால் நேரடியாக எழுதலாம். எனக்கு cos வர்க்கம் தீட்டா சய sin வர்க்கம் தீட்டா, cos வர்க்கம் தீட்டா சய sin வர்க்கம் தீட்டா. இது மெய்க்கூறு. கற்பனை கூறு 2 sin தீட்டா cos தீட்டா. இவர் யாருக்கு சமன்றால் cos 2 தீட்டா சக I sin 2 தீட்டாக்கு சமம். அதை எடுத்து தான் நிரூபிக்கிறேன். வலது கை பக்கம் காணப்படுறது cos 2 தீட்டா சக I sin 2 தீட்டா. இப்போ நான் மெய்க்கூறுகளை சமப்படுத்தினால் எனக்கு கிடைக்கும் cos 2 தீட்டான்றது cos வர்க்கம் தீட்டா சய sin வர்க்கம் தீட்டா. இது ஏற்கனவே படிச்சது. இது டி மோய்வரின் தியரத்தை வச்சு நிறுவி காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி கற்பனை கூற சமப்படுத்தினால் ரைட், sin 2 தீட்டான்றது 2 sin தீட்டா cos தீட்டாவாக இருக்கும். 2 சிக்கலெண்கள் சமப்பட்டிருக்குது. ரைட், 2 பக்கம் 2 சிக்கலெண்கள் காணப்படுது. ரெண்டுமே சமண்டு தரப்பட்டிருக்குது. அப்ப இவருடைய மெய்க்கூறுக்கு சமனாக இருக்கும். இவருடைய கற்பனைக்கூறுக்கு சமனாக இருக்கும். அதிலிருந்து நான் எடுத்த முடிவு தான் cos 2 தீட்டான்றது cos வர்க்கம் தீட்டா சய sin வர்க்கம் தீட்டா, sin 2 தீட்டான்றது 2 sin தீட்டா cos தீட்டா. இது லேசான கணக்கு, கொஞ்சம் கஷ்டமான கணக்கு இருக்கும். cos-இன் 5 தீட்டாட விரிவு பார்க்கப்படும். ரைட், cos 5 தீட்டாட விரிவு. அப்ப cos தீட்டா சக I sin தீட்டாட 5ஆம் அடுக்கு எடுத்தால் எனக்கு cos 5 தீட்டா சக I sin 5 தீட்டா கிடைக்கும். இப்போ நான் இவருடைய விரிவு எழுதி மெய்க்கூறையும் கற்பனை கூறையும் சமப்படுத்தினால் எனக்கு cos 5 தீட்டாட விரிவும் sin 5 தீட்டாட விரிவும் கிடைக்கும். ரைட், அதாவது இவருடைய விரிவில் எனக்கு வரப்போறது 5C0 cos 5ஆம் அடுக்கு தீட்டா சக 5C1 cos 4 தீட்டா sin தீட்டா I sin தீட்டா, ரைட், சக 5C2 cos 3 தீட்டா cos கணம் தீட்டா I sin தீட்டாவின் வர்க்கம் சக 5C3 cos வர்க்கம் தீட்டா I sin தீட்டாட கணம் சக 5C4 cos தீட்டா I sin தீட்டாட 4ஆம் அடுக்கு சக 5C5 I sin தீட்டாவின் 5ஆம் அடுக்கு. இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா விளங்கும் இது ஒரு மெய்யன். இங்க I கூறே இல்லை. ரைட், இங்க ஒரு I கூறு இல்லை. ஆனா இங்க 2வது உறுப்புல ஒரு I வந்திருக்கு. 3வது உறுப்பை பார்த்தீங்கன்னா I வர்க்கம் வரும். I வர்க்கம்ன்றது ஒரு மெய்யன். ரைட், I வர்க்கம்ன்றது ஒரு மெய்யன். அப்ப இவர் ஒரு மெய்யன். அதே மாதிரி இங்க I கணம்ன்றது ஒரு கற்பனை எண். I வர்க்கம் தர I.
ரைட். அப்போ சய ஐந்து வரும். இது ஒரு ஐ கூறுள்ளது, ஒரு கற்பனை கூறுள்ள எண். ரைட். இதே மாதிரி இது ஒரு மெய்யெண், இது ஒரு கற்பனை எண். ரைட். அப்படி ஒவ்வொரு உறுப்புகள் மாறி மாறி வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் சுருக்கினால் 5C0ன்றது 5 கொஸ்டின் 5ஆம் அடுக்கு தீட்டா சக 5C1ன்றது 5 தான். 5C1ன்றது 5 தான். cos 4 தீட்டா தர I sin தீட்டான்னு இருக்குது. அப்போ அந்த ஐயை நான் முன்னுக்கு எழுதிட்டு sin தீட்டான்னு இங்கே எழுதுறேன். ரைட். சக 5C2ன்றது 5 ஃபேக்டோரியலின் கீழ் 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். ரைட். 5 தர 4 கீழ் 2 20 சாரி 10. ரைட். 10 cos தீட்டா இங்கே 10 cos கணம் தீட்டா I வர்க்கம்ன்றது சய sin தீட்டா. ரைட். சய sin தீட்டா. மிச்சதுகளையும் சுருக்கினால் இவரை சுருக்கினால் 5C3ன்றது 10 தான். ரைட். 10 தான். cos வர்க்கம் தீட்டா I கணம்ன்றது எனக்கு போடலாம் எப்படின்னா I கணம்ன்றத I வர்க்கம் தர 5 போடலாம். I வர்க்கம்ன்றது சய உண்டு, ஆகவே I கணம்ன்றது சய I. ரைட். சய I sin கணம் தீட்டா. ரைட். அடுத்து 5C4. 5C4ன்றது 5. ரைட். 5C4ன்றது 5 cos தீட்டா தர ஐயின் 4ஆம் அடுக்கு, அதாவது I வர்க்கத்தின் வர்க்கம் சயோண்டின் வர்க்கம் அது உண்டு sin தீட்டா. ரைட். சக சாரி இங்கே 5 வராதுன்னா 5C0ன்றது 1. சாரி 5C1ன்றது 0, 5C5ன்றது 0. ஆகவே இவர் வரப்போறார் ஐயின் 4ஆம் அடுக்கு தர I, அதாவது ஒரு ஐயின் 4ஆம் அடுக்கு 1 வந்துச்சு. அப்போ 1 தர I sin 5ஆம் அடுக்கு தீட்டா. இப்போ நான் மெய்க்கூறுகளையும் கற்பனை கூறுகளையும் ஒன்றாக்கினால் இவரெல்லாம் மெய்க்கூறு. cos 5 தீட்டா. அடுத்து இவர் ஒரு மெய்ப்பெருமானம் சய 10 cos கணம் தீட்டா sin தீட்டா. ரைட். இவர் ஒரு மெய்ப்பெருமானம். ரைட். I sin தீட்டா sin வர்க்கம் என்ன sin வர்க்கம் தீட்டா. அடுத்து இவர் ஒரு கற்பனை எண், இவர் ஒரு மெய்யெண் 5 cos தீட்டா sin தீட்டா. இவர் அப்படியே தான் யாருக்கு சமன்றால் cos 5 தீட்டாக்கு சமம். இந்த மெய்க்கூறு அவ்வளவும் cos 5 தீட்டாக்கு சமம். ரைட். இங்கே மெய்க்கூறுன்னு நான் சொல்றது இந்த cos 5 தீட்டா. இவர் ஒரு கற்பனை எண் I காணப்படுறார், இவர் ஒரு மெய்யெண். அப்ப இவரை எழுதிட்டேன். ரைட். இவர் எழுதிட்டேன். அடுத்து இவர் ஒரு கற்பனை எண் I காணப்படுறார், இவர் ஒரு மெய்யெண், இவர் ஒரு கற்பனை எண். அப்போ மெய்க்கூறுகள்லாம் உண்டாக்கினால் எனக்கு cos 5 தீட்டாக்கு சமப்படுத்தலாம். மெய்க்கூறுகள்லாம் உண்டாக்கிட்டேன். ரைட். இப்போ இன்னும் கொஞ்சம் சுருக்கம். என்னோட cos 5 அந்த மாதிரி விரிவுகள் எழுதுகிற நேரம் உதாரணத்துக்கு நான் cos 5 எழுதினோம்னால் என்னோட இறுதி விடை எல்லாமே cosல மட்டும் காணப்படணும். ரைட். அப்போ cos 5 தீட்டான்றது ரைட் cos 5ஆம் அடுக்கு தீட்டா சய 10 cos கணம் தீட்டா. இந்த sin வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக நான் போடுறேன் 1 சய sin வர்க்கம் தீட்டா. ரைட். சக 5 cos தீட்டா. இந்த sin தீட்டா இங்கே எப்படி வச்சிருக்குது sin 4ஆம் அடுக்கு இருந்திருக்குமா, I 4ஆம் அடுக்கு sin 4ஆம் அடுக்கு இருந்திருக்கு. அப்போ இங்கே 4ஆம் அடுக்கு ஏன்னா இதுக்கு முதல் உறுப்பா நான் sin 4ஆம் அடுக்காக வந்திருக்கணும். இந்த sin 4ஆம் அடுக்கு sin வர்க்கத்தின் வர்க்கம் எழுதலாம், அதாவது 1 சய cos வர்க்கம், 1 சய cos வர்க்கம் தீட்டாட வர்க்கம். சரியோ. அடுத்து இவர் சரி மூன்றையும் எழுதிட்டேன். அப்போ சுருக்கினால் cos 5 தீட்டா சய 10 cos கணம் தீட்டா சக 10 cosன் 5ஆம் அடுக்கு தீட்டா. ரைட். இங்கே ஒரு சக 5 வரும், இதில் சய 10 cos வர்க்கம் தீட்டா வரும். ரைட். சய 10 cos வர்க்கம் தீட்டா வரும். சக 5 cos 4ஆம் அடுக்கு தீட்டான்னு வரும். இவரை இன்னும் சுருக்கினால் ரைட் இவரை இன்னும் சுருக்கினால் எனக்கு வரப்போற விடை எத்தனை 11 cos
5 அடுக்கு தீட்டா சய சக 5 cos 4 தீட்டா சய 10 cos கணம் தீட்டா சய 10 cos வர்க்கம் தீட்டான்னு வரும். இதுதான் cos 5 தீட்டாட விரிவு. சுருக்கல்கள் பிளவிட்டிருந்தால் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க. சரியா? இதான் cos 5 தீட்டாட காண்ற முறை. ரைட்? டி மோவின் தியரத்தை வச்சு cos 5 தீட்டா காணலாம். அதே மாதிரி நான் செஞ்ச ஸ்டெப்ஸ்லேயே செஞ்சுட்டு போனால் எனக்கு கற்பனை கூறும் வந்திருக்கும். அந்த கற்பனை கூறை நான் sin 5 தீட்டாக்கு சமப்படுத்தி இருக்கலாம். அதுல இருந்து எனக்கு sin 5 தீட்டாட விரிவையும் கண்டுபிடிச்சு இருக்கலாம். இது கணக்கு வரக்கூடிய ஒரு முறை. ரைட்? அடுத்து இன்னொரு விஷயம், z சமன் cos தீட்டா சக i sin தீட்டாவா இருக்குதுன்னு வச்சுக்கோ. ரைட்? z சமன் cos தீட்டா சக i sin தீட்டாவாக இருக்குதா வைத்துக்கொள்வோம். இப்போ z இன் எண்ணாம் அடுக்கு சமன் cos n தீட்டா சக i sin n தீட்டாவாக இருக்கு. ரைட்? இது என்ன முதலாவது சமன்பாடா நான் சொல்றேன். இப்போ 1 கீழ் z10 யாராக இருப்பார்? 1 கீழ் z10ன்றது என்ன சொல்லலாம், z இன் சய எண்ணாம் அடுக்கு, z இன் சய எண்ணாம் அடுக்குன்னு சொல்லலாம். ஆகவே இவர் எனக்கு சொல்லலாம் எப்படின்றால் cos சய n தீட்டாண்டும் சக i sin சய n தீட்டான்னு சொல்லலாம். இது இரண்டாவது சமன்பாடு. இப்போ நான் முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் கூட்டினால் z இன் எண்ணாம் அடுக்கு சக 1 கீழ் z இன் எண்ணாம் அடுக்கு சமன் இந்த cos n தீட்டாவும் இந்த cos sin தீட்டாவும் கூட்டிப்படும். சய cos தீட்டாவும் cos சய தீட்டாவும் cos தீட்டாவும் ஒன்றுதான். அப்ப இது ரெண்டும் ஒரே கணியங்கள். அப்ப 2 cos n தீட்டான்னு வரும். ஆனால் sin சய n தீட்டான்றது சய sin n தீட்டா. ஆகவே இது ரெண்டும் கட் ஆகிரும். ரைட்? இது ஒரு முக்கியமான முடிவு. அடுத்து முதலாவது சமன்பாட்டிலிருந்து இரண்டாவது சமன்பாட்டை கழித்தால் z10 சய 1 கீழ் z10 சமன் யாரா வருவார் என்றால் இவரிலிருந்து இவரை கழிக்கிற நேரம் cos sin தீட்டா வெட்டுப்பற்றும். இவர் ரெண்டு பேரும் மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆகிரும். 2i sin n தீட்டாவாக இருக்கும். இது என்ற இரண்டாவது முக்கியமான முடிவு. ரைட்? இதை வச்சு என்ன பிரயோசனம்ன்றத கணக்கு செய்யறது உங்களுக்கு விளங்கும். ரைட்? ஓகே, இதை நோட் பண்ணி கொண்டீங்களால் அடுத்த விஷயம் கணக்குக்கு போகும். கணக்குல கேட்டிருக்காங்க என்னென்றால் cos 5 தீட்டாவை காணப்படும். cos 5 அடுக்கு தீட்டாவை நான் காணணும். சரியோ? cos 5 அடுக்கு தீட்டாவோட பெருமதியை நான் cos தீட்டாக்களின் சார்புல காணணும். அதாவது cos தீட்டாக்களின் மடங்கு கோணங்களோட சார்புல நான் காணணும். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நான் என்ன பயன்படுத்த போறேன் என்றால் z சக 1 கீழ் zன்றது அல்லது z சக 1 கீழ் zன்றது 2 cos தீட்டாவாக இருக்கும். கீழ் zன்றது 2 cos தீட்டாவாக இருக்கும். இதுதான் முக்கியமான முடிவுன்னு நான் மார்க் பண்ணேன். இப்ப ரெண்டு பக்கம் நான் 5 அடுக்கு எடுத்தால் இந்த z சக 1 கீழ் zக்கும் இங்கால இருக்கிற 2 cos தீட்டாக்கும் நான் 5 அடுக்கு எடுத்தால் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க வரப்போது 5c0 z சக 5c 1 அடுக்கு z இன் 4 அடுக்கு 1 கீழ் z சக 5c2 z கணம் 1 கீழ் z வர்க்கம் சக 5c3 z2 1 கீழ் z கணம் சக 5c4 z தர 1 கீழ் z இன் 4 5c5 அல்லது நேரடியா ஓகே 5c5 1 கீழ் z இன் 5 அடுக்கு. இப்போ பாத்தீங்களா, இது ஒன்று இதுவும் ஒன்று. 5c0 ஒன்று தான், 5c5 ஒன்று தான். ஆகவே அவர் எனக்கு எழுதலாம் z சக 1 கீழ் z. அதே மாதிரி 5c1ன்றது 5, 5c4ன்றதும் 5. ஆகவே அது ரெண்டுலேயே நான் 5 பொது எடுத்தால் பாருங்க, இந்த z இன் 4 அடுக்குக்கு ஒரு z வெட்டுப்பட்டிருக்கும். இங்க 3 அடுக்குன்னு வந்திருக்கு. அதே மாதிரி இங்க 1 கீழ் 3 அடுக்குன்னு வந்திருக்கு. ஆகவே இது ரெண்டுலையும் நான் 5 பொது எடுத்த பிறகு மிஞ்ச போறது யார் என்றால் z கணம் சக 1 கீழ் z கணம். ரைட்? அதே மாதிரி 5c2ன்றது 10. ரைட்? z வெட்டிப்பட z சக இவரும் சமன் என்ற 5c2
5c மூன்றும் சமன். ஆகவே இவர் 2 பேரும் 10 தான். 10 நான் பொது எடுத்தால் z வர்க்கம் சக 1 கீழ் z வர்க்கம் வரும். ரைட். ஆகவே இது சமன் யார் என்றால் இவர் அவ்வளவும் 2 5ஆம் அடுக்கு 2 5ஆம் அடுக்கு தர கொஸ்டின் 5ஆம் அடுக்காக இருக்கும். கொஸ்டின் 5ஆம் அடுக்கு தீட்டாவாக இருக்கும். இப்போ நான் இதை சுருக்கினால் z சக 1 கீழ் z க்கு பெருமானவன் தெரியும். அவர் யாருன்னா 2 cos தீட்டா. அதே மாதிரி 5 தர z கணம் சக 1 கீழ் z கணம்ன்றது cos 3 தீட்டா. ரைட். z கணம் சக 1 கீழ் z கணம்ன்றது cos 3 தீட்டா. இதை தான் ஆரம்பத்தில் நிறுவனம். கணக்கு செய்ய தொடங்குற நேரமே z கணம் சக z 10 சக 1 கீழ் z என்றது 2 cos sin தீட்டா நிறுவனம். அதே மாதிரி இவர் இங்க ஒரு z வர்க்கம் வரும். z இல்ல z கணம் இது 5ஆம் அடுக்குனா இது 5ஆம் அடுக்கு சாரி இது 5ஆம் அடுக்கு அங்கேயும் 5ஆம் அடுக்கு இவர் 5 தீட்டா. ரைட். இவர் 5 தீட்டா. முதலாவது உறுப்புல z 5ஆம் அடுக்கு வந்திருக்கும். இறுதி உறுப்புல 1 கீழ் z 5ஆம் அடுக்குன்னு வந்திருக்கு. அப்போ அதில் நான் 1 பொது எடுத்தால் z 5ஆம் அடுக்கு சக 1 கீழ் z 5ஆம் அடுக்கு இவர் முழுசா யார் என்றால் cos 5 தீட்டா. 2 cos 5 தீட்டா. இவர் யார் என்றால் 5 தர cos 3 தீட்டா. ரைட். இவர் யார் என்றால் இங்கே z தான் வரும். ரைட். z வெட்டுப்பற்றும் z சக 1 கீழ் z வரும். 10 தர 2 cos தீட்டாவாக இருப்பார். இது அவ்வளவும் 2 5ஆம் அடுக்கு cos 5ஆம் அடுக்கு தீட்டாக்கு சமன். ஆகவே cos 5ஆம் அடுக்கு தீட்டா சமன் எல்லாத்தையும் நான் 2 5ஆம் அடுக்கால பிரிச்சால் 1 கீழ் 2 4ஆம் அடுக்கு cos 5 தீட்டா சக 5 கீழ் 2 5ஆம் அடுக்கு cos 3 தீட்டா சக 5 கீழ் 2 4ஆம் அடுக்கு சாரி 10 கீழ் 2 4ஆம் அடுக்கு cos தீட்டாவாக இருக்கு. இங்கே 2 cos தீட்டானா 5 கீழ் 2 இது 2 cos தீட்டா cos 3 தீட்டா. ஆகவே 2 வெட்டுப்பட இங்கேயும் 2 4ஆம் அடுக்கு கிடைக்கும். இதுதான் டி மோயரின் தியரத்தின் பிரயோகம்.